இந்த உலகத்துல தண்டனை அப்படிங்கிற ஒரு காரியம், ஒரு குற்றவாளி திருந்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கிறது. அந்த குற்றவாளி திருந்த வாய்ப்பே இல்ல. அதே சமயத்துல அவன் செய்த குற்றங்களுக்கு மன்னிப்பே இல்லை என்று கருதும்போது, அந்த குற்றவாளிக்கு மரண தண்டனை வழங்கப்படுகிறது. அந்த மரண தண்டனை என்பது பல்வேறு வகைகள்ல இந்த உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகளால நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இந்தியாவுல தூக்கு தண்டனை தான் உச்சபட்ச ஒரு தண்டனையாக இருக்கிறது. மரணம் என்பது இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு பல்வேறு வகைகள்ல வருகிற ஒன்றாக இருக்கிறது. சரீர பலவீனத்தினால ஒரு மனிதனுக்கு மரணம் நேரிடலாம். விபத்துக்களால ஒரு மனிதனுக்கு மரணம் நேரிடலாம். ஏற்கனவே சொன்னது போல தண்டனைகளால் ஒரு மனிதனுக்கு மரணத்த ஏற்படுத்தலாம். பழங்காலத்துல எல்லாம் போர் செய்து அடிமைகளாக அடுத்த நாட்டு மக்கள பிடிக்கும்போது, அவர்களை கொல்ல வேண்டும் என்று கருதினால், வித்தியாசமான முறையிலே மரணத்த கொடுத்தாங்க. குறிப்பா நம்முடைய புதிய ஏற்பாட்டு காலங்கள்ல ஆதி திருச்சபை ஏற்பட்ட நாட்கள்ல வரும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின மனிதர்களுக்கு இந்த ரோம் அரசாங்கம் கொடுத்த மரண தண்டனையானது கொடியதாகவும், பல்வேறு வகைகள்ல அது அமைந்ததாகவும் இருந்தது. அதுல ஒரு குறிப்பிட்ட வகை மரணம் தான் சிலுவை மரணம். குறிப்பா இந்த சிலுவை மரணம் என்கிற இந்த கொடிய தண்டனை யாரால இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? யார் எல்லாம் அதை பின்பற்றினாங்க? இந்த சிலுவை அப்படிங்கிறது எங்கெங்க பயன்படுத்தப்பட்டது? யார் யாருக்கெல்லாம் அது மரணத்தை பரிசளித்தது? அதன் மூலமாக ஏற்பட்ட விளைவுகள் என்ன? அப்படிங்கிறது எல்லாம் தான் நாம இந்த செய்தியில பார்க்க போகிறோம். இந்த செய்தியினுடைய தலைப்பு சிலுவை மர்மங்களும், மரணங்களும். இந்த புதிய செய்திக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த செய்திய பார்ப்போம். அநேக காரியங்களை தெரிந்து கொள்வோம். வாங்க செய்திக்குள்ள போவோம். நாம் அனைவரும் அறிந்திருக்கிற சிலுவை என்பது சுமார் 4000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. கிறிஸ்தவ காலத்திற்கு முந்தின காலத்திலிருந்தே ஒரு மத சம்பந்தமான அடையாள சின்னமாக ஏறக்குறைய உலகளாவிய விதத்தில் சிலுவை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சிலுவை என்கிற இந்த சொல் லத்தீன் மொழியின் சொல்லான கிரக்ஸ் என்கிற சொல்லிலிருந்து வந்த ஒரு வார்த்தை. இதை க்ரூக்ஸ் அப்படின்னும் க்ரூஸ் என்றும் சொல்றாங்க. தமிழ்ல நேரடியா குருசு என்று அழைக்கிறாங்க. வெகு காலத்திற்கு முன்பே கிரேக்கர்களுடைய பாக்கஸ் அப்படிங்கிற ஒரு விக்கிரகம், தீரு தேசத்தாருடைய தம்மூஸ் அப்படிங்கிற விக்கிரகம், கல்தேயருடைய பெல் என்கிற விக்கிரகம், ஸ்காண்டினேவியருடைய ஓடின் அப்படிங்கிற விக்கிரகம், இவைகளுடைய அடையாள சின்னங்களாக சிலுவை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வரலாற்று தகவல். ரோமானியர்கள் இந்த சிலுவை தண்டனை முறையை பிற நாட்டு குற்றவாளிகளை தண்டிப்பதற்காக கிமு முதல் நூற்றாண்டு முதலே பயன்படுத்தி இருக்கிறதா ஆய்வுகள் சொல்கிறது. செல்வாக்குள்ள சிலரை தவிர தண்டனை பெற்ற குற்றவாளிகள் அனைவரையும் நிர்வாணமாகவே ரோமர்கள் சிலுவையில் அறைந்து கொள்ளுவாங்க. ரோம அரசாங்கத்தில் பல்வேறு அளவுகளில் சிலுவைகளை செஞ்சு பொருள் கிடங்களை பத்திரமா வச்சிருப்பாங்க. எப்பப்போ சிலுவைகள் தேவைப்படுதோ அப்பப்போ அந்தந்த மனிதர்களுடைய அளவுக்கு தகுந்தாற் போல சிலுவைகளை எடுத்து பயன்படுத்திக்குவாங்க. ரோமர்களில் யார் எவ்வளோ பெரிய துரோகியாக இருந்தாலும் அந்த நாட்டு பிரஜையாக இருக்கிற பட்சத்தில் அவர்களை சிலுவையில் கொல்ல மாட்டாங்க. அடிமைகள் மற்றும் அந்நியர்கள் மட்டும்தான் சிலுவையில் கொல்லப்படுவாங்க. இந்தியாவில் இருக்கிற தூக்கு தண்டனை போல பாரசீகர்கள், மேதியர்கள், சீரியர்கள் இவங்க எல்லாருமே இந்த மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு சிலுவையை பயன்படுத்தினாங்க. அதில் குறிப்பாக இந்த பாரசீகர்கள் தான் இந்த சிலுவை மரணத்தை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது என்று சொல்லப்படுகிறது. கிமு 27ல் ரோம ராயனாக இருந்த அகஸ்து சீசர் அப்படிங்கிறவரும் யூதேயாவை உள்ளடக்கின ஒரு சீரிய கவர்னராக இருந்த சிரேனியு எனப்பட்ட மனிதன் இருந்த நாட்களில் தான் யூதேயாவில் இருக்கிற பெத்லகேமில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்தார். லூக்கா 2ஆம் அதிகாரம் முதல் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய புரட்சிகரமான வார்த்தைகளும் வல்லமைமிக்க செயல்களும் ரோம ஆளுநர்களை ரொம்ப பயம் கொள்ள வைத்தது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டும் என்று யூதாஸ் காரியத் மூலமாக பழிதீர்க்கிற ஒரு காரியத்தை ஆரம்பிச்சாங்க. சிலுவை பற்றிய முக்கியமான செய்திகளை பார்த்துருவோம். இது இயேசு கிறிஸ்து ஆணிகளால் அறையப்பட்ட குறுக்கும் நெடுக்குமான இணைக்கப்பட்ட 2 மரத்துண்டுகள் ஆகும். சிலுவை அமைப்பில் நாம் அறிந்தபடியே ஒரு மரம் செங்குத்தாகவும் மற்றொன்று அதில் படுக்கை வசத்திலும் இணைக்கப்பட்டிருக்கும். சிலுவை என்கிற வார்த்தையை சொல்ல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகியோர் எந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்கன்னா ஸ்டாரஸ் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதுக்கு 2 விதமான அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று செங்குத்தான கம்பம் அல்லது கழுமரம் அப்படிங்கிறத குறிக்கும். இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுவர்களில் வரிசையாக பதிக்கப்பட்டிருக்கும் கூர்மையான கம்புகள் அப்படின்னு பொருள் உண்டு. வேதாகம காலங்களில் குற்றவாளிகளை எல்லா ஜனங்களுக்கு முன்பாக சுவற்றில் வரிசையாக பதிக்கப்பட்டிருந்த கூர்மையான கம்புகளில் கட்டி தூக்கி விடுவார்கள். இதை பார்க்கிறவர்களுக்கு மனதில் பயம் உண்டாகும். தப்பு செஞ்சா இது போல தண்டனை கிடைக்கும் என்று நினைத்து தப்பு செய்வதற்கு பயப்படுவார்கள் அப்படின்னு கருதினாங்க. குறிப்பா ராஜாக்களுக்கும் அரசுக்கும் விரோதமாக தவறு செய்தால் இது போன்ற தண்டனை தான் கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த காலத்துல உறுதியான செயலா இருந்தது. அது மட்டும் இல்லாம யுத்தத்தில் தோல்வியடைந்த போர் வீரர்களை இது போல தூக்கி பொது ஜனங்கள் மத்தியில கொன்று போடுவாங்க. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலையும் 1 சாமுவேல் 31:8 வசனத்தை முதற்கொண்டும் நாம் இப்படிப்பட்ட காரியங்களை வாசிக்க முடியும்.
பல வருஷங்களாக குற்றவாளிகளுக்கு இதுபோல மரத்தில் தூக்கி கொன்று போடும் தண்டனை கொடுக்கப்பட்டு வந்தது. பிற்காலத்தில் இந்த மரமே சிலுவை வடிவில் செய்யப்பட்டது. சிலுவை என்பது சித்திரவதை செய்யப்படும் இடம் பற்றியது என்றும் சொல்லப்படுகிறது. இது அவமானத்திற்கு அடையாளம். பொதுவாக அந்நிய தேசத்திலிருந்து பிடித்து வரப்பட்ட கைதிகளையும், தங்கள் சொந்த தேசத்தில் கலகம் பண்ணிய தேச துரோகிகளையும் சிலுவை மரங்களில் தூக்கி கொன்று போட்டாங்க. மோசையின் பிரமாணத்தில் குற்றம் செய்தவனை கல்லால் அடித்து கொன்று போடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது லேவியராகமம் 22:2லையும் உபாகமம் 22:24லையும் சொல்லப்பட்டிருக்கு. மரத்தில் தூக்கி போட்டும் குற்றவாளிகளை கொன்று போடலாம். உபாகமம் 21:22 அதை சொல்கிறது. ஆனால் அந்த மனுஷனை, அதாவது அந்த மரத்தில் தூக்கி போட்டு கொல்லப்பட்ட அந்த குற்றவாளியான மனுஷனை இரவு வேளைக்குள் அடக்கம் பண்ணி விட வேண்டும். இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக என்று உபாகமம் 21:23 வாசிக்கிறோம். பழங்காலத்தில் குற்றவாளிகளை மரத்தில் தூக்கி போட்டு அவர்களுடைய சரீரம் அழுகி போகும் வரைக்கும் அதை விட்டு விடுவாங்க. மோசையின் பிரமாணத்தில் கல்லெறிந்து கொல்லப்பட்ட குற்றவாளி சபிக்கப்பட்டவன் என்று அழைக்கப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். அப்போஸ்தலர் 5:30, 10:39 வாசிக்கிறோம். அவர் சபிக்கப்பட்டவராக கருதப்பட்டார் என்று கலாத்தியர் 3:13 சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவை கல்லெறிந்து கொள்ளாமல் சிலுவையில் அறைந்து கொன்ற போதிலும் அவர் குற்றவாளிகளில் ஒருவராகவும் தேசத்தின் விரோதியாகவும் கருதப்பட்டார். கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு சிலுவை என்பது ஒரு மேன்மையான அடையாளமாக இருக்கிறது. பழங்காலத்து ஆசிரியர்கள் சிலுவையில் அறைந்து கொள்ளப்படும் சம்பவங்களை பற்றி விரிவா எழுதல. ஆனால் தொல்பொருள் ஆய்வுகள் மூலமாக சிலுவை மரணத்தை பற்றிய செய்தி அதிகமாக தெரிய வருகிறது. அசீரியர்கள் யுத்தம் பண்ணி அந்நிய தேசத்திலிருந்து சிறைபிடித்து வரும் கைதிகளை கூர்மையான மரங்களில் குத்தி கொன்று போட்டாங்க. இது சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டது போல் அல்ல, ஆனாலும் இவ்விரண்டும் கொடூரமான மரணமாகும். பழங்காலத்தில் ஒரே மரணத்தினால் குற்றவாளிகளை குத்தி கொன்று போட்டார்கள். பிற்காலத்தில் அந்த மரத்தோடு படுக்கை வசத்தில் மற்றொரு மரமும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வரலாற்றில் இது எந்த காலத்தில் சேர்க்கப்பட்டு இன்றைய சிலுவை உருவம் வந்தது என்று சொல்லி தெரியாது. பாபிலோனியர்கள் பிரபுக்களின் கைகளை கட்டி ஏற தூக்கினார்கள் என்று எரேமியா கூறியிருக்கிறார். புலம்பல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்படி தூக்குவது மரண தண்டனை கொடுப்பது போன்றதா என்று எரேமியா விளக்கவில்லை. மரத்தில் தூக்கி போட்டு கொள்ளும் வழக்கத்தை பெர்சியர்கள் தொடர்ந்து பின்பற்றி வந்தார்கள் என்பதை எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். எஸ்தர் புஸ்தகத்தில் இவ்வாறு மரத்தில் தூக்கி போட்டு கொன்று தண்டனை நிறைவேற்றும் வழக்கம் இருந்ததாக கூறப்பட்டிருக்கிறது. ஆமான் பற்றிய விஷயங்கள்ல அதை நம்ம பார்க்கிறோம். எஸ்தர் 2:23, 5:14 இதை வாசிக்க முடியும். சிலுவையில் அறைந்து கொள்ளும் பழக்கத்தை கிரேக்கர்கள் தொடர்ந்து கடைபிடிச்சு வந்தாங்க. அலெக்சாண்டர் தீரு பட்டணத்தை அழித்த போது அந்த பட்டணத்தின் 2000 பேரை சிலுவையில் அறைந்து கொன்று போட்டார் என்பது ஒரு வரலாற்று செய்தியாக இருக்கிறது. பாலஸ்தீன தேசத்தை கிரேக்கரும் ரோம பேரரசாரும் ஆளுகை செய்தார்கள். இக்காலத்தில் யூதர்களை ஆட்சி புரிந்த அலெக்சாந்தர் யன்னேயு என்பவன் சுமார் 800 பரிசேயர்களை சிலுவையில் அறைந்து கொன்று போட்டான். அந்த பேரரசில் மிகப்பெரிய குற்றவாளிகளையும் கலகம் பண்ணும் அடிமைகளையும் சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். ரோம பேரரசின் குடிமக்களை அவர்கள் சிலுவையில் அறைந்து கொள்ளவில்லை. புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு பின்பும் அரசியல் குற்றவாளிகளையும் தேச துரோகிகளையும் இதுபோல சிலுவையில் அறைந்து கொள்ளும் பழக்கம் தொடர்ந்து வந்திருக்கிறது. இதற்கு நடுவில் கான்ஸ்டான்டைன் அப்படிங்கிற ஒரு ரோம பேரரசர் கிறிஸ்தவராக மாறி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஏற்றுக்கொண்ட பின்பு என்ன செய்து விடுகிறார் அப்படின்னா, சிலுவையை புனித சின்னமாக இவர் பிரகடனப்படுத்துகிறார். எல்லாராலும் சிலுவையானது ஒரு புனித சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டது. இவர் கிபி 306 முதல் 337 வரை ஆட்சி புரிந்த ஒரு அரசனாக இருக்கிறார். ரோம பேரரசனுடைய வரலாற்றில் இவர்தான் முதல் கிறிஸ்தவ பேரரசர். அதன் பின்பு ரோம பேரரசர் சிலுவையில் அறைந்து குற்றவாளிகளை தண்டிக்கும் பழக்கத்தை நிறுத்திவிட்டார்கள். ரோம பேரரசின் காலத்தில் ஒரு குற்றவாளி சிலுவையில் அறைவதற்கு முன்பாக அந்த நபரை வாரினால் அடிப்பார்கள். இதனால் குற்றவாளியினுடைய சரீரத்திலிருந்து ரத்தம் கசிந்து வெளியேறும். சிலுவை மரத்தில் குறுக்கு வாக்கில், அதாவது படுக்கை வசத்தில் இருக்கும் அந்த சிறு மரத்துண்டை குற்றவாளியே சிலுவையில் அறையப்படும் இடத்திற்கு சுமந்து செல்ல வேண்டும். அந்த இடத்தில் செங்குத்து வசத்தில் இருக்கும் சிலுவை மரம் ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். படுக்கை மரத்தில் குற்றவாளிகளை கயிற்றினால் கட்டுவார்கள். சில சமயங்களில் ஆணிகளாலும் அவர்களை அந்த மரத்தில் அறைந்து விடுவார்கள். பின்பு படுக்கை வசத்தில் இருக்கும் மரத்தை குற்றவாளியோடு சேர்த்து செங்குத்து வசத்தில் இருக்கும் மரத்தோடு கட்டி விடுவார்கள். கால்களை கயிற்றினால் கட்டி வைத்திருப்பார்கள். சில சமயங்களில் கால்களை ஆணிகளாலும் அறைவார்கள். எருசலேமில் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட புதைபொருள் ஆராய்ச்சியில் சிலுவையில் அறைந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலருடைய எலும்புகள் கிடைத்துள்ளன. அந்த எலும்புகளில் ஆணிகள் பாய்ந்ததற்கான தடயங்கள் உள்ளன. சிலுவையில் அறையப்பட்ட நபர் வேதனை தாங்க முடியாமல் சிறிது சிறிதாக தன்னுடைய ஜீவனை விடுவார். மரணம் உடனே நேரிடாது, மரிப்பதற்கு சற்று காலமாகும். இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்திற்கு முன்பாகவே சிலுவை பற்றி கூறியிருக்கிறார். மத்தேயு 10:38, மார்க் 10:21, லூக்கா 14:27 வசனங்களில் வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தங்களுடைய சிலுவை சுமப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவிப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார். பிலிப்பியர் 2:8, எபிரேயர் 12:2 வாசிக்கிறோம்.
சிலுவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளுக்கு அடையாளம். நாம் தேவனோடு ஒப்புரவாகி தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ சுவிசேஷத்தின் மகிமைக்கு சிலுவை ஒரு அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு, தேவனுடைய ரட்சிக்கும் வல்லமை ஆகியவற்றிற்கு சிலுவை ஒரு அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து மொத்த மனுக்குலத்திற்கும் மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:18 இப்படி சொல்லுகிறது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. நாம் சிலுவையை வணங்கவில்லை, ஆராதிக்கவில்லை. சிலுவையிலே மரித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கவில்லை. மரித்து உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிற, நான் மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். அவர் மூலமாக பிதாவாகிய தேவனை ஆராதிக்கிறோம். இப்படிப்பட்ட சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். தொடர்ந்து நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்வோம். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட சந்திப்போம். கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.